ஈஸ்வர பற்றி சொல்லக்கூடிய பேருண்மைகள் அனைத்துமே யதார்த்தமாக நாம் இருக்கக்கூடியவர்கள் எண்ணுவதை காட்டிலும் மிக மிக நுண்ணிய நிலைகளாகத்தான் அவர் பல உண்மைகளையும் உணர்த்தி கொண்டு வருகின்றார். அதுபோன்றுதான் மனிதனுடைய, அதுவும் குறிப்பாக இன்று நாம் கூட்டமைப்பாக குடும்பம் என்று வாழ்கின்றோமே, நாம் எல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலேயே அதை சுட்டிக்காட்டி நமக்கு உணர்த்துகின்றார்கள். பல கேள்விகளையும் எழுப்புகின்றார்கள். இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு எஞ்சி நிற்பது எதுவப்பா? எதுவுமே இல்லையே. இவ்வுலகம் என்ற இந்த மாயையே எண்ணி இதிலேயே மயங்கி சுழன்று கொண்டே இருக்கின்றோமே. இந்த வாழ்க்கையில் மிஞ்சுவது என்னப்பா? சொத்து மிஞ்சுகின்றதா? சுகம் மிஞ்சுகின்றதா? இதையெல்லாம் ஆளப்போவது யாரப்பா? இவ்வுலகில் பிறந்து வாழ்ந்து பின் இறக்கும் பொழுது நிலைத்திருப்பது எதுவப்பா? நம்முடைய பொருள்கள் நம்முடன் வருவதில்லை, தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஆனாலும் என்னுடைய பெயர் சொல்ல என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சந்ததிகள் உண்டு என்று பெரும்பகுதியானோர் நாம் இந்த உலகிலே விட்டு செல்லக்கூடியது நம்முடைய பெயர் சொல்லக்கூடிய பிள்ளைகள் தான் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதைத்தான் இந்த உபதேசத்தினுடைய முக்கியமான சாராம்சமாக, உன்னுடைய பெயர் சொல்லக்கூடிய அந்த குழந்தைகள் எத்தனை காலங்களுக்கு அப்பா உன்னுடைய பெயர் சொல்லும்? உன் குழந்தை, அந்த குழந்தைக்கு குழந்தை என்று இப்படி சொல்லிக்கொண்டே வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த பெயர் மறை எத்தனை காலங்கள்? 50 வருடமா, 100 வருடமா? இந்த இருப்போருக்கே அவருடைய தாய் தந்தையருடைய பெயரை கேட்டாலே சில பேருக்கு தெரிவதில்லை. அவருடைய தாய் தந்தையரை கேட்டால் சுத்தமாகவே தெரிவதில்லை. ஏனென்றால் அந்த அளவிற்குத்தான் நாம் நம்மை வளர்த்து ஆளாக்கிய முன்னோர்கள், மூதாதையர்களை, அவளை பற்றி நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். நம் தாய் தந்தையே நம்மால் இன்று சரிவர கவனிக்க முடியவில்லை என்றால், அதற்கு முன் வாழ்ந்த பாட்டன் பாட்டிகளையோ, அதற்கு முன் வாழ்ந்த எத்தனையோ பாட்டன் பாட்டிகளை நம் நினைவுக்கு எங்கே வருகின்றார்கள்? ஆக இதுதான் இன்று யதார்த்தமான நிலை. ஆனால் யதார்த்தமான நிலையை நாம் மனிதர்கள் சிந்திக்கின்றோமா, யோசிக்கின்றோமா என்றால் இல்லை. என்னுடைய பிள்ளையை பற்றியே தான் நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன், என்னுடைய பிள்ளைதான் எனக்கு வாழ்க்கை என்றெல்லாம் சொல்லுகின்றோம். ஆனால் இந்த பிள்ளையினுடைய நினைப்பிலே தாய் தந்தையை பற்றி எண்ணமே இல்லை. அது எங்கே சுழன்று கொண்டிருக்கின்றதோ அதனுடைய போக்கில தான் அது போகின்றது. ஆக பிள்ளையோ தாய் தந்தையோ அந்த இணைப்பெல்லாம் மிக மிக குறுகிய காலங்களே தான் இந்த உறவு முறை இன்று இருக்கக்கூடிய நிலைகள். ஆக நாம் அழியாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், நம் பேர் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? பிறவி பயன், நாம் பிறந்த பயனை பற்றி நாம் எப்பொழுதாவது சிந்திக்கின்றோமா? சிந்திப்பதில்லை. அதைத்தான் இங்கே சுட்டிக்காட்டி அந்த பிறவி பயன் என்பதை புரிந்து வாழ எண்ணிடாமல், இப்புவியில் பிறந்த நாம் எல்லோருமே இதையெல்லாம் புரிந்து வாழக்கூடிய நாட்கள் எங்கே உள்ளது? நம்முடைய பிறவி பயன் எது? அந்த பிறவி பயனை நான் அடைய வேண்டும் என்று இதை புரிந்து முதலிலே வாழ வேண்டும் அப்பா என்று சுட்டி காட்டுகின்றனர். அது பிள்ளைகளை பற்றியோ சந்ததிகளை பற்றியோ, அதற்காகத்தான் நான் சொத்து சேர்க்கின்றேன், அதற்காகத்தான் வீட்டை கட்டினேன், அதற்காகத்தான் சொத்து வாங்கினேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பதெல்லாம் நிஜ வாழ்க்கைக்கு ஒத்து வராதது. ஆக நீ கட்டியது, நீ சம்பாதித்ததெல்லாம் உன் பெயர் நிலைத்திருக்கும் என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கின்றாய். அப்படி இல்லையப்பா. ஆனால் எத்தனை பேர் நிலைத்திருக்கின்றது? அந்த புண்ணியவான்களை பற்றி நீ தெரிந்து கொள் என்று இந்த பூமியில் தோன்றிய பல புண்ணியவான்கள் இன்றும் அவருடைய பெயர்கள் நிலைத்திருக்க வாழும் வாழ்க்கையை நாம், அவருடைய நிலையை நாம் புரிந்து வாழ வேண்டும். இந்த சுவாச நிலையில் இருந்து நாம் பெரும் பாக்கியங்களை பெறக்கூடிய அழியா பொக்கிஷமான அருள் ஞானத்தை நாம் புரிந்து வாழ்ந்திட அன்றே பல சித்தர்களும் ஞானிகளும் ரிஷிகளும் நமக்கு எத்தனை பொக்கிஷங்களை கொடுத்து சென்றுள்ளார்கள். அந்த சித்தர்கள் ரிஷிகள் என்பவர் பல சித்து நிலைகளை பெற்று இன்றும் நிலைத்து இருக்கவில்லையா? அவர்கள் பிறந்த பூமியிலே அதிலே தான் நாம் இன்று பிறந்திருக்கின்றோம், வாழ்கின்றோம். அவர்கள் எப்படி அவருடைய பெயர் நிலைத்திருக்கும்படி செய்தார்களோ, நாமும் நம்முடைய பெயர் நிலைத்திருப்பதற்கு பல வழிமுறைகளை உணர்த்தி சென்றார்கள்.
அவர்கள் இந்த உடலையே ஒரு கூடாக, ஒரு கருவியாக வைத்துத்தான் தன்னுடைய உயிரான்மாவை உலகமெங்கும் பல மண்டலங்களுக்கும் சென்று பல நிலைகளை அறிந்தார்கள், ஆற்றலை பெற்றார்கள். அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகின்றார். பைரவர் என்னும் ராஜா, அவர் அரசனாக வாழ்ந்தவர். நாட்டை ஆளக்கூடிய காலத்திலேயே அத்தகைய சித்து சக்திகளை பெற்று இந்த உடலை ஒரு கருவியாக வைத்து அவர் பல நன்மைகளை தன் நாட்டு மக்களுக்கு செய்து வந்தார். தன்னுடைய ஆன்மாவை இன்னொரு சரீரத்திற்குள், அது நாயினுடைய உடலுக்குள் சென்று நாட்டையே காவல் காக்கும் நிலையும் செயல்பட்டார். அப்படி சக்தி வாய்ந்த நிலைகள் கொண்டு பல நிலைகளை பலருக்கும் செயல்படுத்தக்கூடிய நிலையில் ஆற்றல் பெற்று தன்னுடைய உயிரான்மாக அழியா நிலை பெற்று சூட்சும உலகத்தில் அவர் இன்றும் இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அப்பா, அனைவருக்கும் நன்மை பயக்கும் சக்தியாக. ஆகவே இப்படி எத்தனையோ சித்தர்களும் ஞானிகளும் அதைத்தான் இங்கே ஈஸ்வரப்பற்ற பெரியோர்கள் என்று சொல்லி நமக்கெல்லாம் அந்த பெரியோர்கள் எத்தனையோ வகைகளில் நம்மை அறியாமலே பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் எந்த நிலையெல்லாம் எண்ணுகின்றோமோ அந்த நிலைக்கெல்லாம் வந்து உதவி நம் எண்ணத்திற்கும் செயலுக்கும் நல்ல அணுக்களாக நமக்கு பல நன்மைகளை செய்திட அப்படி பல பெரியோர்கள் உண்டப்பா, உனக்கும் உண்டு. ஆக நம் எண்ணம் செயலும் அந்த நிலை பெற வேண்டுமே தவிர முதலிலே சொன்னது கொண்டு என் பிள்ளை சொத்து சுகம் சம்பாத்தியம் என்று நமக்கு முன் வாழ்ந்த பெரியோர்களை பற்றியோ உயர்ந்த சக்தி பெற்றவர்களையோ இந்த உலகத்தையே வாழ்வாங்கு வாழச் செய்யும் சக்தி பெற்றவர்களையோ நாம் எண்ணாது என் குழந்தை என் குடும்பம் என்று சிறு வட்டத்திலே சுழன்று அழிந்து போகக்கூடிய அந்த வாழ்க்கை வேண்டாம். ஆக அந்த சுகம் போகங்களுக்கு நீ அடிமைப்படாதப்பா. ஏனென்றால் இந்த உலகம் அப்படித்தான் என்று சுழன்று கொண்டிருக்கின்றது. அல்லது நீ விடுபடி என்று சொல்லுகின்றார். அது அன்பெனும் ஆசை வேண்டும். அழியா செல்வமான இந்த உயிராத்மாவை அழித்தே வாழ்ந்திடாமல் எண்ணத்தையும் சுவாசத்தையும் உயிர் ஆத்மாவிற்கு அடிபணிந்து வாழ்வதற்கு, அடிமையாக்கி வாழ்வதற்கு ஈசனின் சக்தி, உயிரான ஈசனின் சக்தியை துணை கொண்டு நமக்கு முன் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கும் பல பெரியவர்களின், சித்தர்களின், ஞானிகளின் ஆசியை பெருங்களப்பா. அது உன் உயிரான ஈசனின் துணை கொண்டு அந்த ஆசி பெற்று நீ வாழ்ந்திடப்பா என்று சொல்லி ஆசி பெற்று வாழ்ந்திடுங்கள், அன்புடன் வாழ்ந்திடுங்கள், ஆண்டவனாக வாழ்ந்திடுங்கள். உங்களை உருவாக்கிய சக்தியை மதித்து வாழ்ந்திடுங்கள். முன்னோர்கள் மூதாதையர்களை உயர்ந்த நிலை பெறச் செய்யுங்கள். ஆக தன் குழந்தை தன்னுடைய சந்ததி என்று இந்த பக்கம் நினைவை செலுத்தி நாம் நம்முடைய உயிரான்மாவை அழியக்கூடிய நிலைக்கு செல்வதற்கு மாறாக நம்மை உருவாக்கிய சக்திகளை உயர்த்தி நம்மை நல்நிலைப்படுத்துவதற்காக நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகளை எண்ணி அவருடன் ஐக்கியமாகும் நிலையாக அவருடைய பேரன்பை நமக்குள் வளர்த்து நாமும் அவர்களைப் போன்று ஆண்டவனாக வாழ்ந்திட வேண்டும். பேர் சொல்லக்கூடிய நிலைகளாக நம்முடைய பேர் என்றுமே யுகம் யுகமாக நிலைத்திருக்கும்படியான அந்த ரிஷித்தன்மையை நாம் பெற வேண்டும் என்று ஈஸ்வர பட்டதில் நமக்கு வழிகாட்டுகின்றார்கள்.